சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்கிற அவருடைய நாமத்தை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகவே வேதத்தை புரட்ட வேண்டியிருக்கும், கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும். அதனால் இதை படித்து கொண்டால் இன்னும் மேன்மையான காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கும். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 1. மூன்றாம் வசனம். 1 சாமுவேல் 1:3. அங்கே அன்னாள் எல்கானா 2 பேரும் பெனினாலும் 3 பேருமாக தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறார்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், அதை வருஷந்தோறும் தவறாமல் செய்கிற ஒரு குடும்பம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர்கள் 3 பேரும் பிள்ளைகளுமாக எல்லாருமாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். இங்கே ஒரு குடும்பம் கர்த்தருடைய சமூகத்தில் பலியிடவும் கர்த்தருக்கு பணிந்து கொள்ளவும் போகிறார்கள். கொஞ்சம் கொட்டாய் வருதுன்னா உடனே கர்ச்சிப் எடுத்து மூடிக்கோங்க, இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்ருப்பீங்க. நான் வசனத்தை எடுத்தவுடனே ஒருத்தர் வாயை திறந்தார், பார்க்கலாம். ஏசப்பா, எப்பா ஏசி குளிருதுன்னா கொஞ்சம் ஷட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபேனை போட்டு விடுங்க, அப்படின்னா சரியாயிடும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், எல்கானா அவருக்கு 2 கல்யாணம், ஏன்னு தெரியாது, வேதம் சொல்லலை. பெனினால் ஒரு மனைவி, 2வது ஏசி இருக்கட்டும்ப்பா, பேனா பண்ணிங்கன்னா ஏசி இருக்கட்டும் பரவாயில்ல. பெனினால் 2வது மனைவி பேர் அன்னாள். இவங்க எல்லாருமே ஆண்டவரை ஆராதிக்கும்படி, பணிந்து கொள்ளும்படி, பணிவிடை செய்யும்படி தேவாலயத்திற்கு, சீலோவாவிலே தேவாலயத்துக்கு போய் வராங்க. இந்த காலை நேரத்தில் எந்த ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு பணிவிடை செய்யவும் பலியிடவும் வருகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருப்பாங்க. இன்றைக்கி நான் பார்க்குறேன் நிறையா குடும்பத்தில் ஒன்று புருஷன் வரமாட்டார், இல்லைன்னா புள்ள வராது, இல்லைன்னா புள்ள வராது, இல்லைன்னா புருஷன் வரமாட்டான், புருஷன் வந்தால் புள்ள வராது. இந்த மாதிரிலாம் இருக்கிற குடும்பங்களை பார்த்துட்ருக்கேன். அதுவும் ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ஞானஸ்நானம் எடுத்த குடும்பம் அப்படி இருக்குது. வேடிக்கையாக இருக்குது எனக்கு. ஆனால் இவன் குடும்பத்தோட பிள்ளைகளோடு போகிறான். இந்த பெண்ணினாளுக்கு பிள்ளை இருக்குது, அவங்களோட போனாங்கிறதுக்கு, பிள்ளைங்க வந்தாங்களா இல்லையாங்கிறதுக்கு அங்கே வசனம் இல்லை. ஆனால் எனக்கு நல்லா தெரியுது, அவன் பலியிட்டு அதை கொண்டு வந்து கொடுக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், 4ஆம் வசனம். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் போயிருக்காங்க? பிள்ளைகளோடு போயிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ நீட் டு டேக் யுவர் சில்ட்ரன் டு த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். தேவ பிரசன்னத்திற்கு பிள்ளைகளை கூட்டி கொண்டு வர வேண்டும். I don't remember a day that I never left my children at home and went for ministry or went for church. என் பிள்ளைங்களை விட்டுட்டு நான் சர்ச்சுக்கு போன ஞாபகம் எனக்கு இல்லை. என் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் சர்ச்சுக்கு போன ஞாபகம் இல்லை. என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஊழியத்தின் நிமித்தமாக நான் எங்கேயா போயிருப்பேன், அவள் சபைக்கு போயிருப்பாள். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். தேவ பிரசன்னத்தில் குடும்பம் ரொம்ப முக்கியம். கணவன் ரட்சிக்கப்படலையா, போராடி ஜெபிக்க தெரியணும், போராடி ஜெபிக்க தெரியணும். நம்ம மண்டையிலே தீர்மானிச்சிடக்கூடாது, இது தேராது, இது நடக்காது. அவன்லாம் ரட்சிக்கப்பட மாட்டான். என்னை ரட்சிக்க அவரால் கூடுமானால் யாரனாலும் ரட்சிக்க அவரால் முடியும். அல்லேலூயா. துரோகியாக கிடந்த என்ன ரட்சிக்க முடியுமானால், பகைஞனாக இருந்த என்ன ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர முடியுமானால்,
அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கொலை செய்ய புறப்பட்டு போன சவுலை பவுலாக மாற்ற முடியுமானால் யாரையும் மாற்ற முடியும். அதுக்கு காரணம் ஜெபம், உபவாசம், ஆவிக்குரிய யுத்தம் மேற்கொண்டால் பிசாசை மேற்கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவான் வீட்டில் இருக்கிற எதையும் கொள்ளையிட முடியாது. 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 28, 29. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒரு புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினேனே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிடிச்சி வச்சிருக்கான், கட்டி வச்சிருக்கிறான் உண்மை. ஆனால் அவனை கட்டுறதுக்கும் அவனை உடைக்கிறதுக்கும் அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குறதற்கும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், when you realize the Lord of hosts is with you, no host can stand against you. சேனைகளின் கர்த்தர் உன்னோடு நம்மோடு இருக்கிறார் என்று ரியலைஸ் பண்ணணும்னா நமக்கு எதிராய் ஒரு ஆயுதம் வாய்க்காது, ஒரு சேனையும் நிற்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லியிருந்தா பரவாயில்ல. இந்த சேனைகளின் கர்த்தர் என்கிற இந்த நாமம் வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 281 தடவை உபயோகிக்கப்படுகிறது. 281 times the word the Lord of hosts is used. ஏன் இதை நான் எண்ணிக்கையை அழுத்தி சொல்கிறேன்னா, யெகோவா ஈரே ஒரு முறை வந்திருக்கு, யெகோவா ரூவா சங்கீதம் 23 வருது, ஏசாயால 40 வருது, அப்படி பல்வேறு இடங்களில் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வருது. யெகோவா ரூவா நல்ல மேய்ப்பன். யெகோவா ராஃபா யாத்ராமத்தில் ஒரு முறை வருது. இந்த மாதிரி அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமங்கள் ஏராளமான நாமங்கள். அதில் யெகோவா சபயோத் சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் 281 தடவை 281 தடவை வருதுன்னா அதில் ஏதோ ஒன்று ஆழமாக கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். இந்த சேனைகளின் கர்த்தரை குறித்த தலைப்பை 1983ஆம் ஆண்டு நினைக்கிறேன், அல்லது 82ஆம் ஆண்டாக இருக்கும்ல, 83ஆம் ஆண்டு தான் நினைக்கிறேன். அப்பொழுது பிரதர் ஆர் ஸ்டான்லி சேனைகளின் கர்த்தர் என்கிற தலைப்பில் ப்ளஸ்ஸோ நடத்தினார். அதில் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட அந்த காலத்திலேயே கற்றுக்கொண்ட நாமம். ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற வழியில் 1 சாமுவேல் புத்தகத்தை தியானிக்க ஆரம்பித்த போது இந்த சேனைகளின் கர்த்தர் என்கிற வார்த்தை என் மண்டையில் ஓடிக்கொண்டே இருந்ததுனால படிச்சுக்கிட்டே இருக்கேன், பக்கத்தில் எழுதிக்கிட்டே இருக்கேன், எழுத்து போய்கிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு இன்னும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான விதத்தில் ஆவியானவர் அந்த நாமத்தை குறித்ததான அர்த்தத்தை விளங்க பண்ணுகிறார். அதற்காக தேவனை துதிக்கிறார். முதலாவது சேனைகளின் தேவனாய கர்த்தர் என்கிற நாமத்தை அங்கே எல்கானா சாமுவேல் பிறப்பதற்கு காரணமாக இருக்கிற ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். அங்கே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் பலியிடவும் வருகிறார்கள். பணிந்து கொள்ள, ஆங்கிலத்தில் அந்த பணிந்து கொள்ளங்கிற போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆங்கில வேதாகமும், this man went from the city year to year to worship and sacrifice. குடும்பமாக போய் கர்த்தரை ஆராதிக்க போனோம். குடும்பமாக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, குடும்பமாக சேர்ந்து ஊர் சுற்றுவாங்க, குடும்பமாக சேர்ந்து டூர் போவாங்க. ஆனால் ஆராதனைக்கு மட்டும் வந்து எப்படி வருவாங்க? குடும்பத்தையும் காணாது, இல்லை குடும்பத்தில் தலை இருக்காது, இல்லைன்னா வாள் இருக்காது.
அந்த அளவுக்கு குடும்பத்தில் என்ன வேண்டியிருக்கு? பொருளாதார தேவை இருக்குது. அந்த அளவுக்கு குடும்பத்தில் மற்ற காரியத்துக்கு முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் எல்கானாவுக்கு எது முக்கியமாக இருந்ததுன்னா தேவனை ஆராதிப்பது. என்ன பாஸ்டர், வருஷத்தில் ஒரு நாள் தானே போனார். அவர் எங்கேருந்து போனார்? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனார். அந்த மாதிரி ஒரு வருஷத்தில் ஒருக்க வந்து ஆராதிக்கிறதுனா ஈஸி. ஆனால் இந்த சேனைகளின் தேவனாய கர்த்தரை வருஷத்தில் ஒருக்க ஆராதிக்க வந்தே அவனுக்கு நடந்த அற்புதத்தை பார்த்தா தினந்தோறும் ஆராதிச்சா என்ன நடக்கும்னு தெரியும். அல்லேலூயா. ஒரே நாள் தான் வரான், வருஷத்தில் ஒரு நாள் தான் வரான், ஆராதிக்கிறான். சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள வருகிறான். ரெண்டாவது பலியிட வருகிறான். ரெண்டு காரியம், பணிவிடை, பலியிடுதல், ஆராதனை, ஆண்டவருக்கு அர்ப்பணித்தல். இந்த ரெண்டும் சேர்ந்து போகிற காரியத்தை எல்கானா வாழ்க்கையில் பார்க்கிறோம். நீங்கள் அர்ப்பணிச்சிங்கன்னா ஆராதிக்க வந்துடுவீங்க, ஆராதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அர்ப்பணிச்சிருவீங்க. இந்த காலை நேரத்தில் எல்கானா கர்த்தரை ஆராதிக்க வந்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தான். வாட் அ வண்டர்ஃபுல் ஃபேமிலி, நல்ல குடும்பம். ஆனால் 2 மனைவி. என்ன பண்ணது? பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் 2 மனைவி வச்சுக்கணும்னு போடல. அதனால் பார்த்துருங்க. கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். அங்கே தொடர்ந்து கீழே வாசிக்கும்போது அங்கே அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். யார் அடைக்கல? வேற யாரும் அடைக்கல, கர்த்தரோ கற்பத்தை அடைத்திருந்தார். ஏங்க ஆண்டவர் இப்படி செய்வாரா? இவ்வளவு நல்ல கர்த்தரா? நல்லா புரிஞ்சுக்கணும். கல்யாணம் முடிஞ்சா பிள்ளை பிறக்காது, கர்த்தர் தான் பிள்ளையை தரணும். கற்பத்தை அடைத்திருந்தார். கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். கர்த்தரை ஆராதிக்க வர்ற இடத்துல என்ன நடக்குது? நையும் நிற்கிறாங்க, திட்டுறாங்க, ஒரு மாதிரி வசப்பாடுறாங்க. கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. யூ ஆர் பேரன் உமன், நீ பிள்ளை இல்லாதவா, மலடி. நிறைய நேரத்தில் உங்களை சேர்க்க மாட்டாங்க, பிள்ளை இல்லைன்னா உள்ளே சேர்க்க மாட்டாங்க. பல்வேறு காரியங்களை நம்முடைய தமிழகத்தில், நம்முடைய தேசத்தில் பல காரியங்கள் உண்டு. அதே மாதிரி இஃப் யூ ஆர் அ விடோ, ஒரு தனியாக இருக்கிற ஒரு பெண்மணி அப்படின்னா உங்களை கல்யாணத்துக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. விடோயர்னா சில நல்ல காரியங்களுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் பற்றி ஒரி பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க விசனப்படுத்தப்படுத்த மேலே இருக்கிறவர் நல்லா நினச்சிக்கிட்டே இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். யார் உங்களை விசனப்படுத்துகிறாங்களோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. காரணம், என்னை நினச்சிருக்கிறவர் அதிகமாக என்னை குறித்து கன்சர்னாக இருக்காருன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த வார்த்தையில் வாசிக்கிறோம். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் இந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஆராதிக்க வந்திருக்கிறாங்க, என்ன நடக்குது? சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இந்த பெண்மணி சாப்பிடாமல் அழுகிற இடத்துல ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்ட இடத்துல போய் அழுதிங்கன்னா காரியம் நடக்காது. புருஷன் முன்னால் கண்ணீர் வச்சிங்கன்னா என்ன சொல்லுவார்னா, அழுவுறாளா, இன்னும் 2 போடு, அப்படி இன்னும் 4 அப்படின்னு. இல்லை வேற யார்கிட்டயா போய் நீலி கண்ணீர் வடிச்சிங்க, அப்படி ஒரு மாதிரி கண்ணீர் வடித்து அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ன செய்வான், மேலே ஏறுவான். ஆனால் கண்ணீர் வடிக்க வேண்டிய இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். கண்ணீர் வடிக்க வேண்டிய இடம் அங்கே இல்லை, புருஷன் முன்னால் இல்லை, எல்கானா முன்னால் இல்லை, பெண்ணினால் முன்னால் இல்லை. நம்ம காலை நேரத்தில் சொல்லிட்டோம், அவள் அதை ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் கண்ணீர் வேஸ்ட்டு, கண்ணீர் வேஸ்ட்டு. என் கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைக்கிற ஒருத்தர் இருக்கார், பாட்டிலில் சேர்த்து வைக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. திருமணம் முடித்த பல புதிய அந்த ஒரு ஃபியூ மந்த்ஸில் சில நேரத்தில் என் மனைவி அப்படியே கண்ணு கலங்கும், கண்ணீர் வரும் பொல பொலன்னு. நான் சொல்லுவேன், நீ வேஸ்ட் பண்ணுறியே,
ஏன்ட்ட நீ அழுதேனா இன்னும் கொஞ்சம் தான் நான் மேலே ஏறுவேன். உற்று அழ வேண்டிய இடமே வேற. இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், அழுகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த கண்ணீரை சேர்த்து வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அது அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. There is another study on the tears. அந்த கண்ணீரை குறித்ததான படிப்பு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் படிச்சிங்கன்னா ஆண்டவர் அவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை இங்கே வைத்திருக்கிறார். கண்ணீரின் ஜெபம், கண்ணீரை ஆண்டவருடைய கரத்தில் வைக்கும்போது என்ன நடக்கும்? ஏன்னா ஆண்டவர் சொன்னார், யாரை பார்த்து? கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொன்னார். கண்ணீரை சேர்த்து வைக்கிறேன்றாரு. உன் பெருமூச்சு என் சந்நிதியை வந்து எட்டிற்றுன்னு சொல்லுகிறார். நான் சொல்லட்டுமா, கண்ணீரை கண்ட இடத்துல வேஸ்ட் பண்ணாமல் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தீங்கன்னா ஒரு நாள் போகும்போது அங்கே பாட்டிலில் சேர்த்து வச்சுருக்கதை பார்க்கணும். இவ்வளோன்னு இருக்கா, இவ்வளோ இருக்கா, அது அங்கே போனால் தான் தெரியும். சில கல்றிமீங்காக இருக்காது, என்னன்னாலும் கண்ணீர் வராது. என்ன பண்ண தோத்துரும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். என் புருஷன், அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய்? அவ்வளோதான் கேட்க முடியும். ஆனால் அவர் ஏன் அழுகிறேன்னு கேட்க மாட்டார். உன் கண்ணீரை கண்டேன், உன் புள்ள சாகிறது, உன் புள்ள கூக்குரலில் கேட்டேன், கண்ணை திறந்தார், தண்ணி வந்துருச்சு. இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், கண்ணீரை காண்கிற தேவன் கண்ணை திறப்பார், தண்ணி கிடைக்கும், கிடைக்காதெல்லாம் கிடைக்கும். What a mighty God we serve. எப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் சேவிக்கிறோம். இன்னொரு வார்த்தை வேற சொல்கிறான். ஏன் அழுகிறேன்னு கேட்டுட்டு ஏன் சாப்பிடாமல் இருக்க, சஞ்சலப்படுற, இப்படிலாம் நல்ல வார்த்தையெல்லாம் சொல்கிறான். தோல் மேலே கை போட்டு பேசியிருப்பான். அழாதம்மா, சஞ்சலப்படாதம்மா. அடுத்தும் சொல்கிறான், 10 குமாரரை பார்க்கலும் நான் என்னது அதிகமல்லவா, உனக்கு பிள்ளை இல்லைன்னு கவலவே படாத, நான் 10 பிள்ளைக்கு சமானம். அப்படின்னா என்ன நினைக்கிறேன்னா, பெண்ணி நாளுக்கு எத்தனை இருக்குது? 10 இருந்துருக்கு. ஏன்னா அதனால தான் சொல்கிறாரு, குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுத்தான். அந்த பக்கம் 10 பேரோடு வரும்போது அண்ணாளுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் இதன் மத்தியில் இந்த குடும்பத்தில் ஒன்றை பார்க்கிறேன். அவன் கர்த்தரை ஆராதிக்கிறவனும் பலியிடுகிற ஒரு புருஷனாக இருந்தபடினால மனைவி கற்றுக்கொள்கிறாள். 9ஆம் வசனம், சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்ட இடத்துல அழுதுகிட்டு இருக்கக்கூடாது, அந்த இடத்த விட்டு எந்திரிக்கணும். அந்த இடத்த விட்டு எந்திரிக்கணும். யூ ஆர் கிரைங் பிஃபோர் யுவர் ஃபேமிலி, கெட் அவுட் ஃப்ரம் தேர். யூ ஆர் கிரைங் பிஃபோர் த பீப்புள், கெட் அவுட் ஃப்ரம் தேர். கர்த்தருடைய சமூகத்தில் அழுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே புசித்தா குடித்தா, அது வரைக்கும் சாப்பிடாம அமைதியாக இருந்தவா புசித்து குடித்து விட்டு புருஷன் பலியிட்டு கொண்டு வந்ததை, ஆராதனையில் கொண்டு வந்ததை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு எழுந்தாள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, 11ஆம் வசனம், அவள் ஜெபத்தை கொஞ்சம் கவனிங்க. அவளுடைய ஜெபத்தின் முதல் துவக்கமே, சேனைகளின் கர்த்தாவே. What a wonderful statement she started. புருஷன் சேனைகளின் கர்த்தாவேன்னு ஆராதிக்கிறவனா இருந்திருக்கிறான். இதை பார்த்த அன்னாள் சேனைகளின் கர்த்தாவே என்று ஆராதிக்கிறாள். பெண்ணினால் என்ன சொல்கிறான்னா, நீ பிள்ளை இல்லாதவன் அவளை பார்த்துட்டு இருக்கா, இவளோ சேனைகளின் கர்த்தரை பார்க்கிறாள். இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், எல்லாம் இருக்குன்னா பார்க்க மாட்டோம், இல்லாத சூழ்நிலையில் அவரை தான் பார்ப்போம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். இவன் என்ன நினச்சிட்டா, ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, சுத்தமாக மறந்துட்டாரு. ஷட்டரை போட்டவர் மறந்துட்டு போயிட்டாரு. பிள்ளை பெறாதபடிக்கு அடைச்சிட்டாருல, மறந்துட்டு போயிட்டாருன்னு நினச்சிட்டா. ஷட்டரை திறக்க மாட்டார். அப்படி நிறைய நேரம் நமக்கு முன்னால் இருக்கிறது அடைச்சிருக்கா,
ஷட்ரு போட்டு மூடி இருக்கா, திறக்கலையா? அவர் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னா, கரெக்டாக அவர் நாமத்தை கண்டுபிடிப்பீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. How do you find out the name of the Lord? ஆண்டவருடைய நாமத்தை புரிந்து கொள்ளுகிற, அறிந்து கொள்ளுகிற டைம் எப்போ வரும்னு பார்த்துட்டு இருக்காரு. நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது பார்ப்பேன், இயேசுவே இயேசுவேம்பாங்க. ஆனால் ஜெபத்தில் கற்றுக் கொடுத்ததே பரலோக பிதாவேன்னு ஆரம்பிங்கன்னு சொல்லி கொடுத்ததை கூட செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்ககிட்ட ரிலீஜியஸ் இருக்கும், அவங்ககிட்ட பயஸ் இருக்கும், பயபக்தி இருக்கும், ஆனால் வார்த்தை இருக்காது. இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லுகிற அந்த நாமத்தை கூப்பிட்ட மாத்திரத்தில் நடக்கிற அற்புதத்தை பார்ப்பீங்க. அடுத்து அவள் இன்னொன்று சொல்கிறா, நினைத்தரணும் கேட்டுட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறா, she committed in her prayer. தன்னுடைய ஜெபத்தில் ஒரு அர்ப்பணத்தை பார்க்கிறோம். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பிள்ளையை கொடுத்து 10 பிள்ளையை வச்சிருக்கவா, ஒன்றை கூட யாரும் கொடுக்கல, ஆண்டவருக்கு கொடுக்கல. தாம் பிள்ளை நம்ம பெருமை பாராட்டிகிட்டு இருக்கா, அதனால தான் அடுத்தவளை என்ன செஞ்சிட்டு இருக்கா, கிண்டல் அடிச்சிட்டு இருக்கா. இந்த காலை நேரத்தில் இருக்கட்டும், நீங்கள் கர்த்தருக்கு அர்ப்பணித்த ஒரு குடும்பமாக இருந்தால் பிள்ளை இல்லாத இருக்கிற ஒருத்தரை பார்த்து கேலி பண்ணுறதுக்கு இருக்காது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறவங்களா இருப்பீங்க. இந்த காலை நேரத்தில் she started to cry but she started to laugh. இவ அழுவுறா, அவ சிரிக்கிறா. ஆனால் இவ எங்கே போய் அழ ஆரம்பிச்சான்னா, நினைத்தருளும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறா, இஃப் யூ கிவ், நீங்கள் ஒன்று கொடுத்தா அந்த ஒன்று உங்களுக்கு தான். நீங்கள் ஒன்று கொடுத்தா ஒன்று உங்களுக்கு தான். இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், ஆண்டவர் கொடுத்த ஒன்னே அவர் பாதத்தில் வைக்கிற ஒரு நல்ல குடும்பம். தனக்குன்னு வைத்துக் கொள்ளுகிறதில்ல, ஐ லே இட் பிஃபோர் யூ லார்ட், உங்களுக்கு முன்னாக வைக்கிறேன். கற்பந்திறந்து பிறக்கிற முதல் பிள்ளை யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். கர்த்தருக்கு பரிசுத்தமானது, அது ஆணோ பெண்ணோ. when you lay it, God will use it. நீங்க வச்சா கர்த்தர் உபயோகிப்பார். மூத்த பிள்ளையா பிறந்திருக்கியா, கர்த்தருக்கு சொந்தம். உன் சொந்தத்துக்கு, உன் சொந்த அபிப்பிராயத்துக்கு அல்லது சொந்த விருப்பத்துக்கு அங்கே இடம் இல்லை. அவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தா ஆசீர்வாதமாக இருப்பேன். அவர் திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் வாழ்ந்தா பரிதாபமாக இருக்கும். அவர் சொல்கிற, தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகையில் ஏழி அவன் வாயை கவனித்து கொண்டிருந்தாள். இங்கே இன்னொருத்தர் ஜெபத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார், என்னை மாதிரி போல் இருக்கார். நான் நிறைய நேரம் சிலர் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பேன், அவங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்க, எப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னு. அது என் பழக்கம், அதே மாதிரி ஏழி பழக்கம் போல் இருக்கு. சிலர் இந்த வார்த்தை போட தெரியல, அந்த வார்த்தையை வசனத்துலேருந்து சொல்ல தெரியலன்னா யோசிப்பேன், இவங்க கஷ்டப்படுறாங்க, ஜெபத்துக்கு கஷ்டப்படுறாங்க. காரணம் பைபிள் தெரியாதனால. பைபிள் தெரிஞ்சால் ஜெபம் ஈஸியாக வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பைபிள் தெரிஞ்சால் ஜெபம் பைபிள்லேருந்து வரும். வேதாகமும் தெரியலைன்னா ஜெபிக்க சொன்னால் உதறும், வார்த்தை வராது, என்ன சொல்கிறதுன்னு ஜெபிக்க தெரியாது. இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், when you study the word about prayer, that prayer will come automatically. ஜெபத்துக்கு எரிபொருளே வேதாகமம். அல்லேலூயா. ஜெபிக்க தூண்டுகிறவரே பரிசுத்த ஆவியானவர். அவர் இல்லாமல் ஜெபிக்க முடியாது, அவருடைய வார்த்தை இல்லாமல் ஜெபிக்க முடியாது. இல்லைன்னா அதை தாரு இதை தாரு அப்படி இரும் இப்படி இருன்னு சொல்லிட்டு இருப்போமே தவிர, வசனம் தெரிந்தால் வசனத்திலிருந்து பறக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனம், அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏழி நினைத்து. பார்த்தீங்களா, ஒரு அம்மா திட்டுது, இன்னொரு ரிலீஜியஸ் அல்லது இன்னொரு பயபக்தியான தேவ ஊழியக்காரனே அவளை பார்த்து என்ன பண்ணுறாரு, இந்த அம்மா தண்ணி போட்டு வந்திருக்கு போல இருக்கு.
என்னை பார்த்து யாராவது அப்படி சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன் அப்படின்னா தண்ணி போட்டிருக்கான் போல இருக்கு, என்னமோ புலம்புறான் சலம்புறான்னாங்கன்னா நல்ல ஆவியில் நிறையிறீங்கன்னு அர்த்தம். எனக்கு டாஸ்மாக் கடை தேவையில்லை, பரிசுத்தாவியான இருந்தால் போதும். ஆவியில் வெறித்து இருக்கலாம். ஆவியில் நிறைந்தால் உதட அசையும், இருதயத்தில் பேசி கொண்டிருப்பீங்க. நீங்கள் ஆவியானவரோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருப்பீர்கள். இந்த காலை நேரத்தில் தேவாவியானவர் கிருபை தருவாராக. அன்னாள் சொல்ற இன்னொரு வார்த்தையை வாசிக்கிறோம். பதிமூன்றாம் வசனத்தில், நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. 15, நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். I poured my heart in the presence of the Lord. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உள்ளம் உடைஞ்சா கண்ணீர் வரும், உள்ளம் உடைஞ்சா உள்ளத்தை ஊற்றுவீங்க. வெறும் வார்த்தை ஜாலம்லாம் இருக்காது. இன்றைக்கும் சந்திக்கப்படாத மக்கள், இன்றைக்கு 160 கோடி மக்களை நினைத்தால் ஏதோ வார்த்தை ஜாலம்லாம் வராது. எனக்கு வர முடியாது, வர பிடிக்காது. பார்வைக்கு ஜெபம் பண்ணுறதெல்லாம் விருப்பம் கிடையாது. அதுவும் இந்திய தேசத்தின் வரைபடத்தை முன்னால் நின்று பார்த்து ஜெபிக்க விட்டா என்னால் வார்த்தை ஜாலம் போட தெரியாது, பெருமூச்சு தான் விட தெரியும். பெருமைக்கெல்லாம் பேசல, ஆவியானவர் அதை தருவார். ஆவியானவர் தந்தா பெருங்கூட்டத்தை பார்த்தா பெருமூச்சு வரும். உங்கள் ஓன் ஜனம் போய் விக்கிரகத்துக்கு முன்னால் முகங்குப்புற விழுறதை பார்த்தா சும்மா இருக்க முடியாது. தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்ற தோணும். இருதயத்தை ஊற்றி விட்டாள். இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், இருதயம் இல்லாத ஜபம் ஜபமே இல்லை. இருதயம் ஜபத்தில் இருந்தால் அது ஜபத்துக்கு பதில் வரும். என்ன வந்தது? அடுத்த வார்த்தை சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையில், இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணான்னு தெரியாது. இந்நேரம் மட்டும் ஜெபம் பண்ணினேன். 16ஆம் வசனம். 17ஆம் வசனம், அதற்கு ஏழி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. என்ன ஜெபம் பண்ணா? என்ன ஜெபம் பண்ணா? ஒரு பெரிய ஜெபமா? அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இந்த காலை நேரத்தில் பிள்ளை பெற்றுக்கொள்ளுவதற்காக அடைக்கப்பட்ட கற்பத்தை உடைய அன்னாள் ஜெபித்த ஜெபம் ஒரு மாதிரி உங்களுக்கும் எனக்கும். ஒருவேளை குடும்பத்தில் ரட்சிக்கப்படலையா அவன், இன்னும் ஆண்டவரிடத்தில் வரலையா மகா, ஆண்டவரிடத்தில் புருஷன் வரலையா, கர்த்தருடைய சமூகத்தில் உமது அடியாளின் ஜெபத்தை மறக்காதீங்க, என்னை நினைத்தருளுங்க. அடுத்த வார்த்தை சொல்லுங்க, உமது அடியாளுக்கு என் கணவர் ரட்சிக்கப்பட்டா, என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டா, என் பிள்ளைய நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வந்தா அவனை உங்களுக்குன்னு ஒப்பு கொடுக்குறேன். எனக்குன்னு உரிமை பாராட்டல்ல, உமக்கு உங்களுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. இட்ஸ் அ மாடல் ஆஃப் ப்ரேயர். அந்த பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த காலை நேரத்தில் சொல்கிறேன், கர்த்தர் திசையை திருப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், அவளிடத்தில் காணப்பட்ட இன்னொரு நல்ல குணம், அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றாள். அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், வர்றதுக்கு முன்னாலும் சாப்பிட்டு வந்தாங்க, வர்றதுக்கு முன்னாலையும் சாப்பிட்டு தான் வந்தா. பலியிட்டதெல்லாம் பங்கு போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிட்டு ஜெபம் பண்ண வந்தா. நல்லா சாப்பிட்டோன்னா நல்லா தூங்குவோம்ல. அது என்னமோ தெரில, நேற்று நைட்டு 2 தோசை திங்கணும், 3 தோசை தின்ட்டு போய் படுக்கணும் போனால் தூக்கமே வரல. காலையில் 2:30 மணி வரையும் 3 மணி வரையும் உட்காந்துருந்தேன்.
அது என்னமோ வேலை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. தொடர்ந்து கொஞ்ச நேரம் அப்படியே ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் இது என்னமோ ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு உட்கார ஆரம்பித்தேன், முழங்கால் போட ஆரம்பித்தேன். காரியங்கள் ஒன்றுன்னா மண்டையில் வந்துச்சு. வந்த காரியத்துக்கெலாம் அப்படியே ஜோம் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். அப்படி ஒரு 2 மணி 2:30 மணிக்கு மேலே அப்படியே தள்ளிச்சு பேச படித்தேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில நேரம் சாப்பிட்டுட்டு தூக்கம் வராமல் வைக்கிறதுக்கு அவரால் முடியும், சாப்பிட்டுட்டு தூங்கினாலும் தூங்க முடியும். இவ சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ண போகிறா, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணான்னு தெரியாது. அடுத்து டின்னருக்கு வந்தாலா இல்லை மறுநாள் அங்கே டின்னருக்கு தான் வந்திருக்கணும். ஏன்னா மத்தியானம் காலையில் சாப்பிட்டாலா மத்தியானம் சாப்பிட்டாலா தெரியாது. சாப்பிட்டுட்டு உள்ளே போனால் திரும்ப சாப்பிட்றதுக்கு தான் வெளியே வரா. அப்போ அவள் ஜெபம் எவ்வளோ நேரம் இருந்திருக்கும்? எவ்வளோ நேரம் இருந்திருக்கும் ஜெபம்? சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ண போனால் அடுத்த சாப்பாட்டுக்கு வரான்னா எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருப்பான்? மத்தியான சாப்பாடு ஒரு 1:30 மணிக்கு சாப்பிட்டு போய்ங்க. நைட் சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? சரி, ஆவரேஜாக ஒரு 7:30 8ன்னு வச்சா எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருப்பா? ஆமாம், நமக்கு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதே பாடு. இந்த பெண்மணிக்கு 7 மணி நேரத்துக்கு மேலே ஜெபம் பண்ணியிருக்கா. இயேசுராஜா, ஏன் பாஸ்டர் இப்படிலாம் கணக்கு பண்ணுறீங்களே? எனக்கு தெரியாது. ஆவியானவர் கண்ணை திறந்தார், அதான் சொல்லிட்டு இருக்கேன் நான். நமக்கு இந்த காலையில் ஒரு அரை மணி நேரம் அந்த ஆன்லைனில் ஜெபம் பண்ணிட்டா என்னமோ மலையை அசைச்ச மாதிரி நினச்சிட்டு இருப்போம்ல. படிச்சுக்கோங்க, அண்ணாள் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணல, தனக்கு காரியம் ஆகிற வரைக்கும் விடலை. ஏழி சொல்லணும், உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, போம்மா, அடுத்த முறை நீ வரத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஜெபம் பிகம் லைஃப் ஸ்டைல் ஃபார் அண்ணா. அது வரைக்கும் நிந்தையை வாங்கிக்கிட்டு இருந்தாவா, தேவ சமூகத்துக்கு எப்போ திரும்பினாலோ அந்த சமூகம் அவளுக்கு இனிமையாய் மாறிற்று. 7 hours 8 hours went on like that. அப்படி போச்சு. எளிமை வந்தா, சாப்பிட்டா, அதுக்கப்புறம் என்னவா இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிந்திக்கிற அதே பெண்ணிடத்துல தான் வாரா. இப்போ என்னவா இல்லை, அழுது கொண்டு இருக்கவில்லை, சந்தோஷமா இருக்கிறா. பெண்ணினாளுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னமோ நடந்திருக்கு. இதில் பெண்ணினாளுக்கு தெரிஞ்சதெல்லாம் 10 பக்கத்தில், அண்ணாளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சேனைகளின் கர்த்தர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க 10 பார்த்தா கொஞ்ச நாளில் போயிடும், ஆனால் அவரை பார்த்தா எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, வீட்டுக்கு திரும்பி போனால் அடுத்து இன்னொன்று 19ஆம் வசனம், அவர்கள் அதிகாலையில் எழுந்து டப்பு டப்புன்னு ஜாமான் சட்டெல்லாம் தூக்கிட்டு கிளம்பல. என்ன செய்கிறாங்க? கர்த்தரை பணிந்து கொண்டு. ஐ லைக் திஸ் ஃபேமிலி. காலையில் எந்திரிச்சா யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். காலையில் எந்திரிச்சா தடன்னு பேச தேடணும், பல்ல தேய்க்கணும், குளிக்கிறோமோ குளிக்கலையோ என்னத்தையோ ஒரு சட்டையை மாட்டணும், ஃபஸ்ட்டுன்னு வண்டி எடுக்கணும், ஓடணும். இதெல்லாம் குடும்பமா? இந்த குடும்பம் உருப்பிடுமா? இந்த குடும்பம் தேருமானே? இயேசுவே, ஏன் பாஸ்டர் இப்படி என்னைய பற்றியே பேசுகிறீங்க? என்னமோ தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு, கேட்டுக்கோ. இந்த வார்த்தை உனக்கு தானா, திரும்பிடு. திரும்பலையா தட்டி திருப்புவார். என்னை திருப்ப முடியுமில்ல அவருக்கு, அப்படின்னா உங்களை திருப்ப முடியுமில்ல. அதிகாலையில் எழுந்து குடும்பத்தோட கர்த்தரை பணிந்து கொண்டான். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடுச்சுல. நான் ஒரு குடும்பத்தோடு பேசியிருந்தேன். அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா காலத்தில், இவங்க காலத்தில் இல்லை, அவங்க அப்பா காலத்தில் காலையில் 5 மணிக்கு அவர் எழும்பி எல்லாம் முடிச்சு 5:30 மணிக்கு பாட்டு பாடுவாராம். 5:30 மணிக்கு பாட்டு கேட்கறதுல அப்படியே 5:30 மணிக்கு அந்தந்த ரூம்குள்ளேருந்து எல்லாம் அங்கே முழங்கால் போடணும், அசம்பிள் ஆகணும். அசம்பிள் ஆகலைன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி அசம்பிள் பண்ணி வைத்த ஒரு தேவ மனுஷன் தான் இன்னைக்கு ஆவடியில் அவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டி வச்சிருக்காரு.
அவருடைய பிள்ளைங்க எல்லாம் கர்த்தரை ஆராதிக்குது, அவங்க பேர பிள்ளைங்கள்லாம் கர்த்தரை ஆராதிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. A father can make a legend, a father can make a history, a father can establish a godly family once he set a model. அதிகாலையில் எழும்பி கர்த்தரை பணிந்து கொள்ள எல்கானா துணிஞ்சான், செஞ்சான். குடும்பத்தோடு போய் கர்த்தரை பணிந்து கொண்டான். சீலோவாவில் தகப்பன் இனிஷியேட் பண்ணும், தகப்பன் முன்னால் போகணும். கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகி அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். எவ்வளோ நாளுங்க இருக்கும்? அவள் ஜெபம் பண்ணி பதில் கிடைச்சது எத்தனை நாள்? ஒரே நாள். முந்தின நாள் ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க, அடுத்த நாள் அவங்க ஃபேமிலி லைஃப் தாம்பத்திய உறவை கொள்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே கர்த்தர் அவளை நினைத்தருளினார்னு எழுதியிருக்கு. ஒரு நாள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேனைகளின் கர்த்தருக்கு காது கேட்காதுன்னு இல்லை, அவர் செவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, அவர் செவிச்சா பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. இந்த சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கும் அதை செய்ய முடியும். அடைத்ததை திறக்க முடியும், நினைத்தருள முடியும். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அதுக்கு தேவை பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. எனக்குன்னு வாங்கிறதில்ல, இதை வாங்கி உங்களுக்கே கொடுக்குறேன். ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் பையனை வாங்கினான், பையனை திரும்ப ஒப்பு கொடுத்தான். பையனை ஆண்டவர் சாகடிக்கலை, உயிரோடு திருப்ப கொடுத்தார். அவனுக்குள்ளாக உலகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், ஆண்டவரிடத்தில் வாங்கி ஆண்டவரிடத்தில் கொடுக்க ஆரம்பித்தாள். இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், இட் வில் பி a blessing to nations. தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் அந்த பிள்ளையை மாற்றுவார், அந்த குடும்பத்தை மாற்றுவார். அதுக்கு தான் தேவனிடத்தில் அர்ப்பணிப்பு அவசியம், ஆராதனை அவசியம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் சேனைகளின் கர்த்தர் நினைத்தருளினார். அவர் நினைச்சா அடைக்கப்பட்டது திறக்கும். இந்த காலை நேரத்தில் எது அடைச்சிருக்கு, எது பாதை விடலை, அது விலகும் கர்த்தருடைய நாமத்தினால. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே அது விலகுவதை பார்ப்பீர்கள். இந்த காலை நேரத்தில் இந்த சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லும்போது இந்த லார்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், அதாவது சேனைகளுக்கு கர்த்தர். அந்த கர்த்தருங்கிற வார்த்தையை மாத்திரம் இன்னைக்கு காலையில் தேடி பார்த்தா கிட்டத்தட்ட 7303 தடவை 7003 தடவை கர்த்தருங்கிற வார்த்தை வருது. அப்படின்னா நம்ம பைபிளை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 தடவை தான் அந்த புக்கில் பேஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பைபிளில் திருப்பி பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் எத்தனை பக்கம் இருக்குது? 1061, 1108. புதிய ஏற்பாட்டில் 355, 1300 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்னாச்சு? 1600 தான் இருக்கும். ஆனால் 7003 தடவை கர்த்தருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா பக்கத்துக்கு மினிமம் 3 தடவை. 7003 தடவை யூஸ் பண்ணியிருக்கு. 1800 பக்கம் தான் இருக்குது. டிவைட் பண்ணி பாருங்கள் எத்தனை கர்த்தருங்கிற வார்த்தை வந்திருக்குன்னு. இந்த கர்த்தருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? யாருக்காது? கர்த்தருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தேவ பிள்ளைகள் சூப்பர். கர்த்தர்னா அர்த்தம் தெரியல, உருவாக்குறவர். இப்போ ஏதாவது ஒன்று சொல்லிக்க வேண்டியதான். லார்ட், எல்ஓஆர்டி அப்படிங்கிற வார்த்தை, கர்த்தருங்கிற வார்த்தைக்கு ஜெகோவா அல்லது யாவே, த செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் அண்ட் இட்டர்னல், நித்திய காலமாய் இருக்கிறவர்
அவரை யாரும் உருவாக்கல, அவர் கர்த்தர். யெகோவா தி செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் ஆர் இட்டர்னல். அவங்க யூதர்கள் எலோஹீம் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. நமக்கு புரியாது இல்லை, நம்ம கர்த்தர்னு சொல்கிறாங்க, அதனால் நான் சொல்லிட்டு போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. when you say கர்த்தாவே, அர்த்தம் என்னன்னு தெரியலன்னா நீங்கள் ஜெபம் பண்ணி என்ன செய்ய? கர்த்தாவே. வெரி சிம்பிள். இன்னொன்று கேட்குறேன், கிறிஸ்துவே அர்த்தம் என்ன? இன்னும் சந்தேகத்திலேயே நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க. கரெக்டாக சொல்கிறவங்க எழும்பினு சொல்லலாம். சூப்பர். கிறிஸ்துவேன்னு சொன்னால் அபிஷேகிக்கப்பட்டவர். இயேசுவேனா பாருங்க, இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம். மத்தேயு 1:21 இருக்கு, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அதற்கு தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமா? வெட்கக்கேடாக இருக்கு எனக்கு. உங்களை பார்த்து ஒரு முஸ்லீம் கேட்டான்னா உங்களை தலை சுத்த வைப்பான். நீ ஏன் இயேசுன்னு சொல்கிற, நீ ஏன் கிறிஸ்துன்னு சொல்கிற? ரெண்டு பேரும் வெவ்வேறு ஆளா, ஒரே ஆளா? நீ ஏன் பிதான்ற, குமாரன்ற, ஆவின்ற, 3 கடவுளை கும்பிட்றியா? இப்படிலாம் கேட்டால் பேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் நீங்களும் போய் அவங்க கூட சேர்ந்தாலும் சேர்ந்துருவீங்க. வேதம் தெரியலன்னா உங்களை தலைகீழ கவுத்திடுவான். இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், கர்த்தாவே a self-existent Jehovah and God one who is eternal. ரெண்டாவது வார்த்தை அதே லார்டுக்கு அர்த்தம் அடோனாய். அப்போ தான் உருவாக்குகிறவர் வர்றார். சாவரின் மாஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை ரூலர் ஆஃப் காட், ரூலர், இந்த உலகம் யூனிவர்ஸை ஆளுகை செய்கிறவர். லார்ட் யாவே அப்படின்னு ஒரு அர்த்தம். யாவேன்னு சொன்னால் தம்முடைய ஜனங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர். இவ்வளோ இருக்கா பாஸ்டர் கர்த்தரில்? இன்னும் நிறைய இருக்கு, சொன்னால் தாங்காது. இந்த சேனைகளின் கர்த்தர்ன்னு சொல்லும்போது இந்த கர்த்தரில் இவ்வளோ இருக்கு. சேனைனா என்ன? சேனைனா என்ன? a group of angelic host, அல்லது இன்னொன்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற அத்தனை சேனைகளும் அவர் சொன்னால் அவ்வளோதான். அதனால தான் இயேசு சொன்னார் பேதுரு இடத்துல, பட்டயத்தை உரையில் போடு, நான் இப்போ வேண்டிக் கொண்டால் ஒரு லேகியனுக்கு மேலான தூதர்களை அனுப்ப அவரால் முடியாதா? இந்த காலை நேரத்தில் இவர் கேட்கணுமா, இவர் கட்டளையிடணுமா? இவரே சேனைகளின் கர்த்தர். அவர் சொல்றாரு, நான் வேண்டிக் கொண்டா 8க்கு அதிகமான லேகியோனுங்களை தூதர்களை அனுப்ப மாட்டாரோ? இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், அவர் பக்கத்தில் இருக்கிற சேனைக்கு முன்பாக ஒருத்தன்னு நிற்க முடியாது. இந்த காலை நேரத்தில் ஒரு தூதன், ஒரே ஒரு தூதன் இறங்கி வந்தான். பழைய ஏற்பாட்டில் ஒரு அடி அடித்தான், எத்தனை பேர் செத்தான்? 1,80,000 பேர் செத்தான். ஒரே தூதன் அடித்ததில்லை. ஒரு சேனை அடித்தா என்ன ஆகும்? ஒருத்தன் அடித்ததுக்கு 1,80,000. ஒரு லேகியோன்கிறது 1000க்கு மேற்பட்டது. ஒரு லீஜியன் வந்து ஒரு அடி அடித்தா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 1,80,000 1000ஆல் பெருகி பார்த்தீங்கன்னா என்னன்னு பாருங்கள், பூமியில் ஒரு பேர் இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட சேனைகளுக்கு கர்த்தர். அவர் ஜெபம் பண்ண உடனே, குடும்பமாக போய் ஜெபம் பண்ண உடனே அடைக்கப்பட்ட கற்பம் திறந்தது. நினைத்தாரு, கற்பம் திறந்தது. வெளியே வந்தது யாரு?
தீர்க்கதரிசி சாமுவேல் வந்தார். அவர் ப்ரீஸ்டாகவும் இருந்தார், ப்ராஃபட்டாகவும் இருந்தார், ஜட்ஜாகவும் இருந்தார், அவர் ஆளுகை செய்கிறவராக இருந்தார். இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், when you as a family seek the Lord, you will see prophets coming out, you will see priests coming out, you will see prophets coming out. இந்த காலை நேரத்தில் குடும்பமாக எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் விழுகிறோமோ, எப்போ ஆண்டவரை தேடி ஆண்டவர் பாதத்தில் வைக்கிறோமோ, அந்த குடும்பத்திலிருந்து தீர்க்கதரிசி உதைப்பான், அந்த குடும்பத்திலிருந்து அப்போஸ்தலன் வெளிவருவான், அந்த குடும்பத்திலிருந்து தேவனுடைய ஜனங்கள் வெளிவருவார்கள். சேனைகளின் கர்த்தரால் தான் அது முடியும். சேனைகளின் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு நீண்ட ஜெபம்லாம் பண்ணலவா. சேனைகளின் கர்த்தாவே, உமது அடியாளின் சிறுமையை நினைத்தருளும். நீர் எனக்கு ஒரு பிள்ளைய தருவீங்கன்னா அந்த பிள்ளைய உங்களுக்கே தருவேன். அந்த பிள்ளை வளர்கிற நாள் வரைக்கும், அது வாழுகிற வரைக்கும் தலையில் என்ன படாது, சவரகன் கத்தி படாது. பிரத்யேகமாக உங்களுக்காக வளர்ப்பேன். என்னைக்கு ஒரு அப்பனும் ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் இப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டையோடு என் பிள்ளைய கர்த்தருக்காக வளர்ப்பேன்னு தீர்மானிக்கிறாங்களோ, அந்த பிள்ளை கர்த்தருக்காக எழும்பும்.